ஹாய் மகளே, மெட்ரோ தமிழாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர் வந்ததுனால சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்றதுக்கு மிகப்பெரிய விஐபி வீட்டுக்கு வந்திருக்கோம். என்னடா விஐபி வீடுன்றாங்க, இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? காசு பணம் இருக்க அது மட்டும் வந்து விஐபி கிடையாது, நல்ல மனசு இருக்கணும். அவங்களும் விஐபி தான். நல்ல மனசு தானே இருக்குது. நல்ல மனசு இருந்தா மட்டும் பத்தாதுரா, 4 பேருக்கு உதவி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லிவாக்கம் கார்த்திக் அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நண்பர் தான் வந்து வில்லிவாக்கம் கார்த்திக். இவரோட வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு, எல்லாத்தையுமே நாங்க போடுறோம் பாருங்க. இது எல்லாமே சென்னை மழையில நெஞ்சளவு தண்ணியில ஒரு படகுல வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள இறங்கி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ மீடியாவெல்லாம் காமிக்கிற மாதிரி வாலண்டியர்ஸ் யாரும் இல்லை, வாலண்டியர்ஸ் யாரும் பண்ணல, இதுதான் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய இடத்துல வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கும் வாலண்டியர்ஸ் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க இந்த மழையில. நானும் அவங்க கையினால வாங்கி சாப்பிட்ருக்கேன், அவங்க கையில பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன். பட் அதனால மனசாட்சியோட சொல்றேன், வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நண்பரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப சத்தம் போட்டு அந்த மழையில அந்த ஒரு ஆழமான இடத்துல எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து, பால் பாக்கெட்ல இருந்து, நாப்கின்ல இருந்து, பிஸ்கட்ல இருந்து எல்லாமே கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோல பாருங்க. நண்பா, இப்போ எத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாப்பாடு கொடுக்குறத பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பண்ணிட்டு இது கொஞ்சம் கம்மி தான் பிரதர். இப்போ கொஞ்சம் நல்லா தான் வீடியோஸ் போடுறோம், அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு முன்னாடி வந்து எங்க ஃபேமிலி ஒரு 100 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. 100 வருஷமா? ஆமா, அதுக்கு மேலேயே இருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு 100 வருஷமா பாட்டிலேருந்து எனக்கு தெரியும், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டாங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம்? அப்பா தவிர எத்தனை வருஷம் ஆகுது? இறந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. 2 வருஷமா அப்பாவுக்கு அப்புறம் நீங்க பண்ணிட்டு? நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ மழை டைம்ல நிறைய இடத்துல நீங்க பொருள் கொடுக்கறதெல்லாம் பார்த்தேன். அந்த டைம்ல காசு யாருக்குமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற காசுல இருந்து இது எடுக்க முடியல. காசு என்கிட்ட இல்ல, நான் யார்கிட்ட கேட்கவும் மாட்டேன் காசு. நான் லா காலேஜ் படிக்கிறதுக்கோசம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். ஓகே. அந்த காசெல்லாம் எடுத்து தான் செலவு பண்ணேன். படிக்க வச்சிருந்த காசை எடுத்து செலவு பண்ணிட்டேன். மக்களுக்கு கொடுத்துறீங்க. மக்களே பாருங்க மக்களே, அதாவது அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆவாங்க, டாக்டரோட பையன் டாக்டர் ஆவாங்க. அது அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து இவர் பேஷனா எடுத்து இவர் ஃபேமிலியா பண்ணணும் அப்படின்றதுக்காக இவரும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதை விட எல்லாம் பெரிய விஷயம், லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து மழை டைம்ல வெள்ளத்துல மக்களுக்காக கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய விஷயம் அது. நான் அதனால அப்பயே சொன்னேன், விஐபி பணம் வச்சிருக்கவங்க மட்டும் விஐபி கிடையாது, நல்ல மனசு இருக்கவங்க விஐபி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மக்களே, நான் எங்களோட சில்வர் பிளே பட்டன் வந்து ஒரு செலிபிரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கால் ஷீட்டுக்காக. அவங்க மூலமா வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். சார் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க சார், நான் ஆனால் வந்து அவர் யாருன்றதை நான் சொல்ல விரும்பலை, சொன்னால் அது தப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்லலை. பட் அவரோட டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மேபி ஒரு 10 days அது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி இவரோட வீடியோ ஒன்று நான் பார்த்த உடனே எனக்கு இவரை வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால இவரை வச்சு பண்ணிட்டோம். முன்ன சொன்னது மாதிரி தான், என்னதான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் மனசு வேணும் செய்யறதுக்கு. இந்த மாதிரி ஆட்களை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணாலே போதும், இன்னும் எந்தவா நிறைய சேவைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம மூலமா அது ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுவோம். ஓகேவா மக்களே? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சில்வர் பிளே பட்டனை ஓப்பன் பண்ண போறோம். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்து ஒரு இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு. ஒரு கால் வருது, யாருன்னா ஒரு நல்லவன் தேர்ந்து கால் வருது, அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இடுப்பளவு தண்ணி வந்துருச்சுடா அப்படின்னேன். அண்ணா நீ தண்ணியில் வந்து சாவதை பத்தி பிரச்சனை இல்லை, பிளே பட்டன் மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு தண்ணியிலே கடை அப்படின்ட்டான். யார் அந்த நல்லவன்னா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோல தான் சொன்னானே, கணபதி இங்க வாங்க சார். சரி வாங்க, இவர் தான் அந்த நல்லவர். இவருக்கு என்ன விடையெல்லாம் அந்த பிளே பட்டன் முக்கியமா போயிடுச்சு. சரி, அந்த பிளே பட்டனோட நிலைமையை பாருங்க முதல்ல. இப்ப பார்க்கலாம். போய் இந்த பிளே பட்டன் எடுத்துட்டோம். சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது நாங்க மட்டும் இல்லைங்க, எங்களோட பிளே பட்டனும் தான். இங்க பிளே பட்டன் பாருங்க, மழையில மாட்டி ஊறி போய் அதை அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருந்தோம். பாருங்க அதோட நிலைமைய.
நாங்க கிடையாது, மழை அன்பாக்சிங் பண்ணிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, எனிவே இது வந்து இது கைனால கொடுங்க. இன்னொரு வாங்க ப்ளீஸ் அஜித். சந்தே மெட்ரோ தமிழாவின் ப்ளே பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏமா இவர் எப்ப பாருங்க சாப்பாடு கொடுக்குறேன்னு வெளில போயிட்டாரு, கேட்க மாட்டீங்களா நீங்க? அது பெருமை தான் எங்களுக்கு. அவங்க அப்பா செய்யறாப்புல அவனும் செய்யறான். சந்தோஷமா பாருங்க, குடும்பமே அப்படி இருக்குங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதாவது இந்த நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சமூக சேவை ஊறி இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. எனவே அவங்க குடும்பத்துக்கு மனசார நம்ம வாழ்த்துவோம், எல்லாரும் வாழ்த்துவோம். எல்லா உள்ள இறைவன் வந்து நல்லா கொடுப்பாங்க, நல்லா செய்வாங்க எல்லாருக்கும்.